தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்றைய தினம் பேசும்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களோடு நான் நட்பு சக்தியா தான் நான் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துப்படையும் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? தாவேகா சார்பில் ஒரு தோழமை கட்சியினுடைய ஒரு கூட்டம் கூட நடத்தினாங்க. அதுல கையை உயர்த்தலாம் இருந்தார் திருமாவளவன் அவர்கள் சக தலைவர்களோட. இப்ப இன்னைக்கு என்னன்னா கூட்டணியில நான் கூட்டணியே ஃபார்ம் ஆகல அப்படின்றாரு. திமுகவோட நட்பு சக்தியா பழகுறோன்றாரு. எப்படி பாக்குறீங்க? கனிகள் நிறைந்த மரங்களை போன்ற தாவேக்காவை நினைச்சு நல்லா நிறைய கனியை பிடிங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட போனார் அண்ணன் திருமாவளவன். ஆனா அங்கே நடக்கிற உட்கட்சி யுத்தமும் அதிகார போட்டியும் அதிகார பகிர்ந்துக்கிறதுல உள்ள தகராறும் அவர் மூளையே குழம்பிறார் இருக்கு. அவர் போன நோக்கம் வேற, ஆனா அங்க நடக்கிற நோக்கம் வேற. மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மிக ஜென்டில்மேன். அதாவது அவர் பார்த்தீங்கன்னா ஈழ போராளி, ஈழத்துக்கே சென்று வந்தவர். எப்பவுமே அவர் மக்களோட வாழ்றவர், விளிம்பினை மக்களுடைய பாதுகாவலர் மாதிரி தான் நடந்துக்குவார். திருமாவளவனுக்கு அடுத்து அந்த கட்சியில் ஒரு விஷயம் தெரிந்த விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர், ஒரு மனிதர். அவர் எப்பவுமே எதையும் யோசிக்காம அந்த விடுமுறை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலுக்கு மக்களுக்காக எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கே அவர்களுடைய கால்கள் பயணிக்கும். இதுதான் உண்மை. அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். போல்ட்டா தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். அப்படிப்பட்ட ஒருவரை, ஒரு மக்களுக்கு பாடுபாற ஒருவரை அவருக்கு இது வரைக்கும் வாய்ப்பு வரவே வரல. பல எலெக்ஷன்ல அவருக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து அவர் தோல்வியை செஞ்சார். இந்த முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளரிடம் வெறும் 700 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார். அப்படி வெற்றி பெறும்போது அதுக்கான வாய்ப்பும் கதவை தேடி வருது. ஒரு மைனாரிட்டி அரசா தாவேக அரசு 108 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்று ஒரு 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என்ற நிலையில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், காங்கிரஸ் போன்ற இயக்கங்கள் வழியே சென்று தங்களுடைய ஆதரவை வழங்கின. அப்புறம் பிற்காலத்தில் அமைச்சரவையிலையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இப்படி பங்கெடுத்த அமைச்சரவை திருமாவளவனே எதிர்பார்த்திருக்க மாட்டார். வேற வழியில் 2 அமைச்சர் தான் சட்டமன்ற உறுப்பினர் தான். அதுல மரியாதைக்குரிய காட்டுமன்னார் கோயில்ல முன்னாள் பட்டியலின மக்களுடைய தலைவராக ஒரு ஜாம்போனாக இருந்தவர் எல் இளையபெருமாள், அவருடைய வாரிசுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில பெரிய லீடர்ஷிப்ல அது அடுத்த கட்ட தலைவராக வன்னியரசு பார்க்கப்படுறார். அது உண்மை. அப்போ அவருக்கு தான் அமைச்சர் வாய்ப்பு கொடுக்கணும். திருமாவளவனே நினைச்சு பார்க்கல. மரியாதைக்குரிய திருமாவளவனே என்னாச்சுன்னா, அமைச்சரவை ஒரு அமைச்சராக கொடுப்போம், அவர் ஒரு மற்ற அமைச்சர் இருப்போம், அவர் ஒரு அமைச்சராக இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவருடைய ஆளுமையும் இவருடைய அந்த பல்லாண்டு காலம் அரசியல், விளிம்பின மக்களுடைய குரல், வலி, வேதனை இதெல்லாம் களத்துல பார்த்தவர். அதை போய் அமைச்சர் கிடைச்சோன்னா, அதிகாரம் கிடைச்சோன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது உண்மையிலே திருமாவளவனுக்கு பிடிக்கல. அதனால்தான் அவர் மூளை குழம்பிய மனிதரை போல கனிகளை பறிக்க சென்ற மரியாதைக்குரிய திருமாவளவனுக்கு அங்கே காத்திருப்பதெல்லாம் அவமானம், அசிங்கம். இப்படி அவர் தான். அதனாலதான் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸ், வைகோ, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கைகளை தூக்கி கொண்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போகிறோம், கூட்டணிக்கு பேர் வைக்க போகிறோம், இப்படியெல்லாம் பேசியவர் ஒரே வாரத்தில் மாறி நாங்கள் இன்னும் திமுகவோட தோழமையோடு தான் இருக்கோம், எந்த நேரத்திலும் நாங்கள் என்ன முடிவுனாலும் எடுப்போம், இப்படியெல்லாம் ஒரு மாற்றி மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய மனதளவில் பாதிக்கப்பட்டு விட்டார். வாழ்க்கையில அரசியல் ரீதியாக அவர் 99 தேர்தல் அரசியலுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று முழங்கியவர். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாலோ அங்கெல்லாம் சேரி மக்களுடைய பாதுகாவலராக சேரிகளுக்கு பூந்து அரசியல் செய்து, சேரி மக்கள் எல்லாம் முலாயப்படி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டால் சேரி மக்கள்லாம் கத்தி வைத்துக்கொள்ளும், அருவாள் வைத்துக்கொள்ளும், இப்படியெல்லாம் வன்முறையை தூண்டுவதுமாக பேசி பின்னாளிலே பக்குவப்பட்டு தேர்தல் பாதைக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு ஆளை வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து அப்புறம் வெற்றி பாதையை நோக்கி சென்றார். ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத மனக்குழப்பம், அப்போதெல்லாம் இல்லாத வேதனை, அப்போதெல்லாம் இல்லாத சோதனை, அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை இன்றைக்கு மரியாதைக்குரிய திருமாவளவனுக்கு இந்த அரசியல் பகிர்வு, அதிகார பகிர்வு மூலமா ரொம்ப நொந்து போயிருக்காரு. அவரால் வெளிக்காட்ட முடியல ஒழிச்சு. பட் அதற்கான விடயம் தான் நாங்கள் ஒரு பக்கம் தாவேகாவை ஆதரிப்பது, மறுபக்கம் திமுகவோடு தோழமை இருப்பது, ஒரு பக்கம் காங்கிரஸோடு கைகோர்த்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய எதிர்கட்சியான காங்கிரஸ்,
ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களை கிட்டத்தட்ட 1,00,000 தமிழர்களை கொன்று வைத்த காங்கிரஸோடு கைகோர்த்து கையை தூக்கிவிட்டு அடுத்து 2 நாட்கள் கழிச்சே இன்னும் நாங்கள் திமுகவோடு தோழமை இருக்கிறோம். இப்படியெல்லாம் மாறி மாறி மனக்குழப்பத்தில் இருக்கிறார். அதனால மரியாதைக்குரிய திருமாவளவன் விரைவிலே ஒரு மிகப்பெரிய நல்ல முடிவை எடுப்பார். அது தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். காரணம், தாவேகாவில் உள்ள மரியாதைக்குரிய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அதிகார போட்டி, அதிகார பரவு, யார் அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிற உட்கட்சி சண்டை, உட்கட்சி யுத்தம் அங்கே பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல எனக்கு சின்ன ஒரு குறுக்கீடு இருக்கு சார். இப்போ திரு மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 6 மாதமோ 1 வருஷமோ 3 வருஷத்துலயோ எப்போ வேணாலும் பொது தேர்தல் வரலாம் அப்படின்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, 5 அமாவாசை தான் இருக்கும் இந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரு கூட்டு சதி செஞ்சு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்றீங்களோ? அப்ப அதனுடைய வெளிப்பாடாதான் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசுறாங்களோ? இல்ல, நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அவர்கள்லாம் முதிர்ச்சி உள்ள தலைவர்கள், கிட்டத்தட்ட பொன்விழா கண்ட தலைவர்கள். ஒரு 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, மேயராக, இருவருக்குமே அமைச்சராக, முதலமைச்சராக, இப்படி பல்வேறு பதவிகளை பல்வேறு காலகட்டத்திலே அலங்கரித்தவர்கள், பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்கள். அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அதனால அந்த வேதனையில வழியில பேசுறாங்க. நீங்க பார்க்கணும், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் இந்த ஆட்சி ஏன் 5 மாசம் 6 மாசத்துல கவிழணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, ஏன் அதை மக்களுடைய குரலாக, மக்களுடைய எண்ணங்களாக ஏன் அரசியல் கட்சி தலைவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும், மரியாதைக்குரிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் ஏன் பேசுறாங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் ரீல்ஸ் மோகம் கொண்ட அமைச்சர்கள், ஒரு பக்கம் ரீல்ஸ் மோகம் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு பக்கம் எந்த அரசு பதவியிலும் இல்லாத தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அவர்களே போய் ஆய்வு நடத்தது. இப்படி ஒரு ரீல்ஸ் மோகம் கண்ட, அதே மாதிரி அவங்க வாயை திறந்தாலே பிரச்சனை தான். ஒரு பக்கம் அந்த கீர்த்தனா, அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரீல்ஸ் மோகம். ஒரு பக்கம் நம்மளுடைய ராஜ்மோகன், அவர் வாயை திறந்தாலே போய் தான் பேசுறாரு. அது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரியாதைக்குரிய இவர் நிர்மல்குமார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அமாவாசை திருடர்கள் இருப்பாங்களா, அதே மாதிரியே கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு சைஸாவே பேசுறாரு. அதை விட உச்சகட்டமா மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா, அவர் வன்மத்தை தீக்குமா, பழிவாங்குமா, யாரை எப்போ ஓக்கலாம், எந்த எவனத்துக்கு உள்ள போடலாம், இப்படிலாம் ஒரு வன்மத்தோடு அலைனார். ஏன்னா அவர் பயிற்சி பாசறையே திமுக தான். அவர் எங்கிருந்து திமுகவில் தான் அவர் பயிற்சியை கொடுத்தாங்க. அதனால அது திமுக ரத்தம் மாதிரியே ரொம்ப ஆக்டிவா ப்ரோஆக்டிவா செயல்படுறாரு. அது மட்டும் கிடையாது, பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் வசூல் பண்றதா சொல்றாங்க. வழக்கறிஞர்களே பேட்டி கொடுக்குறாங்க, தாவேகா வழக்கறிஞர்களே பேட்டி கொடுக்குறாங்க. அதுல மரியாதைக்குரிய நிர்மல்குமார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்களும் பங்கு இருக்குன்னு பப்ளிக்கா வெளிப்படையா பேசுறாங்க. இப்படி ஒரு ஊழல் கரைபிடிந்த ஆட்சியாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எப்படி இந்திய போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நாட்டை காட்டி கொடுத்த எட்டப்பன் எப்படி இருந்தாலும், அதே மாதிரி அதிமுகவினுடைய மீண்டெழும் வரலாற்றில் ஒரு குட்டப்பனாக அதிமுகவை காட்டி கொடுத்து விட்டு இன்றைக்கு ஒரு இயக்கத்தோடு சென்று, நீ இயக்கத்தை விட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, போய் ஒரு புரட்சி தலைவி அம்மாட்ட பயின்று ஒரு பயங்கர சிங்க தலைவி, 6 லாங்குவேஜ் தெரிஞ்ச அறிவாளி, அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாட்ட அரசியல் பயின்றுட்டு மரியாதைக்குரிய அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய அமைச்சர் பர்வேஸ் அவர்கிட்ட போய் கை கட்டி சேவகம் செய்யற மாதிரி அரசியல் அநாகரிகம். அதாவது அதிமுக திமுக என்பதே உறவுகளை கடந்து, மாமன் மச்சாங்களை கடந்து, அண்ணன் தம்பியாய் கடந்து, ஒரு ஒரு ரத்தத்தின் ரத்தங்கள், தோழர்கள், இப்படிதான் எங்களுக்குள்ள ஒரு உறவு முறை இருக்கும். ஆனா இவர் ஒரு அமைச்சரை காக்கா பிடிக்கிறதுக்காக மாமா என்றும் மச்சான் என்றும், மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அமைச்சர், பொறுப்பு அமைச்சர் முகமது பர்வேஸ், அவருடைய தந்தை அதிமுகவுடைய நகரச்செயலாளர் இருந்தவர். மரியாதைக்குரிய எங்கள் விஜயபாஸ்கர் அவர்களால் அரசியல் பழிவாங்கலால் பாதிக்கப்பட்டு இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறியவர். அவருடைய பிள்ளை தான், அவருடைய அன்பு மகன் தான் மரியாதைக்குரிய முகமது பர்வேஸ். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்றைக்கு அமைச்சராக மிக சிறப்பாக செய்வார். எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுக்கு அதில் மாற்று கருத்தில். ஆனால்
ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக புரட்சி தலைவி அம்மாவிடம் அரசியல் பயின்றுட்டு இந்த இயக்கத்திலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல அமைச்சர் பதவியை ருசி பார்த்துட்டு கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இன்றைக்கு பதவி பிச்சைக்காக அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக தன்னுடைய தொழில்களை காப்பாத்துறதுக்காக தன்னிடம் உள்ள குவாரிகளை காப்பாத்துறதுக்காக அந்த இளம் வயது அமைச்சரோட போய் உறவு முறை சொல்லி பழிவாங்கிய குடும்பத்திலேயுமே போய் சரண்டர் ஆகி மாமா மச்சான் என்ற அரசியல் அநாகரிகமா. ஏன் அரசியல் அநாகரிகம் சொல்றேன்னா, அரசியலுக்கு வந்துட்டோம்னா ஒரு பொது நோக்கம் வேணும். தோழர், ரத்தத்தின் ரத்தங்கள், இப்படிதான் ஒவ்வொரு கட்சியும் தன்னை அடையாளப்படுத்துக. அரசியல் மேடைகளில் போய் மாமா என்று மச்சான் என்று இப்படிலாம் ஒரு அரசியல் அநாகரிகமா பேசக்கூடாது. அது உன் 4 சோத்துக்கு வச்சுக்க, ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சுக்க, உன் வீட்டுக்குள்ள வச்சுக்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. உனக்கு அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக, உன்னுடைய தொழில்களை காப்பாத்துறதுக்காக போய் அநாகரிகமா ஒரு இளம் வயது அமைச்சரை காக்கா பிடிச்சிக்கிட்டு உனக்கு எவ்வளவு பெரிய கட்சியில எவ்வளவு பெரிய ஆளுமையா நீ இருந்தாலும் எங்களுக்கு வேதனையா இருக்கு. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு அமைச்சரும் நீங்க எங்கள்ட்ட இருந்து போனவங்க ரொம்ப கேவலமா. அந்த கடம்பூர் ராஜ்னு ஒருத்தர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் நடக்கிற விதேசத்தை பாத்தீங்கன்னா விரைவில் இந்த ஆட்சி கவுந்துடும். மக்களே ரசிக்கல, மக்களே ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க, அருவருப்பா பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல். ஒரு பக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை போய் ஸ்ரீநகர் கருணாநிதி, மரியாதைக்குரிய மறைந்த பழக்கடை அவருடைய அன்பு மகன் கருணாநிதியை பேரம் பேசி அவங்களும் அந்த கட்சியில ஒட்டி சேர்த்து அவரையும் அதே மாதிரி அவரும் ரொம்ப கீழ்த்தரமா எவ்வளவு பெரிய கட்சி திமுக, அதுல எவ்வளவு ஆளுமையோட இருந்து ஒரு சட்டமன்ற ஸ்ரீநகர் ஆட்சி பண்ணிட்டு இன்றைக்கு கைகட்டி வாய்பத்தி போய் அந்த துண்டை போட்டுக்கிட்டு இப்படி இந்த ஒரு இருபரி இயக்கங்கள்ல இருந்த மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் அங்க போய் கைகட்டி வாய்பத்தி அந்த தலைவரே பார்க்க முடியாம அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் பார்க்கும் போதுதான் மக்கள் வேதனைப்படுறான், வெக்கப்படுறான், அசிங்கப்படுறான். ஏன்டா இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வேதனை எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் இந்த மக்களுடைய மனங்களை, மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை, அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்றது, இருபெரும் தலைவர்கள் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களும் 2 பேருமே ஒரே கருத்தை சொல்றாங்க. அதுல மாற்று கருத்துல ஒரு மக்களுக்கு எதிரான ஆட்சி, ஒரு மக்கள் எண்ணங்களுக்கு எதிரான ஆட்சி, அப்புறம் அந்த ஆட்சியை மக்கள் விரும்பாத போது அவங்க மக்களுடைய பிரதிநிதியா மக்களுடைய எண்ணங்களை சொல்லத்தான் செய்வாங்க. அதை நம்ம வரவேற்கத்தான் வேணும். இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு சார்? இப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாரு, அவர் விடுதலை சிறுத்தைகள்ல நமக்கு அடுத்தாப்புல ஒரு போட்டியா ஒரு தலைவரா உருவெடுத்துட்டு இருக்கிறாரு, அதை விரும்பல திருமாவளவன் அப்படின்னு சொல்றீங்க. அவரை திண்டுக்கல்ல டிக்கெட் கொடுத்து அவரை போட்டியிட வச்சு வெற்றி பெற செய்தது திருமாவளவன், அந்த கூட்டணி கட்சியினர், எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்படி தன்னுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் வளர்ந்து வர்றதுல திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பொறாமை இருக்க போகுது? அவர் தன்னுடைய மற்றொரு சிறுத்தை, அவர் தாய் சிறுத்தையா இருக்காரு, தன்னுடைய ஒரு மாணவர் சிறுத்தையை அவர் என்கரேஜ் தானே பண்ணுவாரு. நீங்க திருமாவளவன் அவர்கள் வன்னியரசின் மீது ஒரு வன்மத்தின் வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பொறாமை என்பது வேறு, போட்டியாளர் என்பது வேறு. விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரை நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். தனிக்காட்டு ராஜாவாக, தன்னந்தனி ராஜாவாக, காட்டுக்குள்ள எப்படி ஒரு சிங்கம் வாழும், அந்த மாதிரி உங்கள் விடுதலை சிறுத்தைக்கத்தில் சிங்கம் போல அவர் சொல்றதுதான் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில இதுவரைக்கும் அதிகாரத்தை ருசி பார்க்காத விடுதலை சிறுத்தைகள் முதலா அதிகாரத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு பதவியை தெரியாமல மரியாதைக்குரிய வன்னியரசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பதவிக்கு தகுதியானவர் தான் அவர், அதுல மாற்றுக்கத்துலாம் இல்லை. ஆனால் அந்த பதவி வந்த விதம், அவர் செயல்படுற விதம், மக்கள்கிட்ட அணுகிற விதம், நைட்டு 11 மணிக்கு அவருடைய அமைச்சர் ஆபீஸ்ல கூட்டம். இன்றைக்கு உள்ள தாவேக்க அமைச்சர்களே ஒரு விஷயம் தெரிஞ்ச அமைச்சர். பட் உங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, என்னை கேட்டாலும் ஒரு நம்பர் 1 மார்க் போடணும்னா அவர்கிட்ட அதிகாரமிக்க அந்த அமைச்சர் பதவி கிடையாது. ஆனால் ஒரு அமைச்சருக்கு நம்பர் 1 மார்க் போடணும்னா இன்னைக்கு வன்னியரசுக்கு போடலாம். அந்த மாதிரி ஒரு செயல்பாடு, அதுல மாற்று கருத்துல. தாவேக்கா அரசு அமைச்சர்கள் தற்கூரியா இருக்காங்க, பல அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியல, பல அமைச்சர்கள் ரீட்ஸ் போடுறாங்கிறது நம்மளுக்கு மாற்று கருத்துனா கூட அந்த அமைச்சர்களே அங்கம் வகிக்கிற ஒரு அமைச்சர்களே விஷயம் தெரிஞ்ச அமைச்சர், தமிழ் மீது பற்று கொண்டவர், விளிம்பு நிலை மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர். எங்கெல்லாம் விளிம்பு நிலை மக்களுக்கு பாதிப்பு வருதோ அங்கே தன்னலமற்று அவருடைய கால்கள் பயணிக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப விளிம்பு நிலை மக்களுடைய தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், பட்டியலின மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் விடுதலை சிறுத்தை தலைவர் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் மீது ஏற்கனவே அவர் தான் தலைவருங்கிறது தமிழ்நாடு முல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த கட்சியிலே இவ்வளவு சீக்கிரமா ஒரு அதிகாரத்தோட ஒரு தலைவர் இப்படி உருவாகிறான்னு சொல்லிட்டு அவரே கனவு கொண்டு இருக்க மாட்டாரு. அதனாலதான் அவரை அவர் போட்டியாளரா நினைக்கிறாரு. உடனே அமைச்சர் பதவியை அவரை விரட்டிட முடியாது.
அதனாலதான் அவர் மனம் வெதும்பி மனம் குழம்பி அடிக்கடி மாறி மாறி பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் தாவேக்கா வந்து ஆதரிக்கிற மனநிலை பேசுறது, அடுத்து ஒரு வாரம் கழிச்சு திமுக எங்களை தோழமைன்னு சொல்றது. அதனால எந்த நேரமும் எந்த நிலையிலும் மரியாதைக்குரிய விடுதலைக்கு தலைவர் அவர் என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். இதனுடைய விளைவு தாவேக்கா அரசு கவிழ்வதற்கான ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்தும். ஏனால் வந்து தூய சக்தி, தூய்மையான சக்தின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இன்றைக்கு முதல் ஊழல் அரசு வழக்கறிஞர் நியமனத்திலே 120 கோடி ரூபாய் ஊழல் என்று நாமளும் வந்து அனைத்து பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தொடர்ந்து பார்த்துக்க சோசியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால ஆட்சி துவங்கிய 50 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. 120 கோடி ரூபாய் வசூல் பண்ணதாக வந்து ஒரு சரி 100 கோடி 20 லட்சம் 120 கோடி ரூபாய் வந்து வசூல் பண்ணதா ஒரு தகவல் வந்துட்டே இருக்கு. அதனால இது ஒரு கரைபடிந்த ஆட்சி, ஊழல் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. கண்டிப்பா இந்த ஆட்சி கவுளதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது திருமாவளவன் வந்து கால்கோல் விழா நடத்துவார், அதுல மாற்று கருத்தே இல்லை. சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் காலையில இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, மதியம் ஒரு போராட்டத்துல திரு வன்னியரசு அவர்கள் ஒரு கலந்து கொள்ளும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்க எச்சரிக்கிறோம், எங்களை வந்து துரோக பட்டம் வந்து நீங்க வந்து சூட்டுறீங்க. ஆராசாவையும் நாங்க எச்சரிக்கிறோம், திமுகவையும் எச்சரிக்கிறோம். இனி எங்களை மீண்டும் எங்களை சீண்டிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய எதிர்வினை நாங்க திருப்பி அடிப்போம், நான் பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. திருமாவளவன் அவர்கள் இதுவரைக்கும் திமுகவுல எவ்வளவோ விமர்சனம் பண்ணியிருக்கு. அவர் வந்து திமுகவின் பெயர் சொல்லியோ திரு மு.க. ஸ்டாலின் பெயர் சொல்லியோ அவர் ஒரு விமர்சனம் கூட இது வரைக்கும் வைக்கல. ஆனா வன்னியரசு இப்போ காலையில இப்படி ஸ்டேட்மெண்ட் திரும்ப விடுறாரு, மதியம் இவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இந்த ரெண்டு இதையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு முதலில் சட்டமன்றத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு கால்கோல் போட்டது அதிமுக தொண்டர்கள். யாரும் மறுக்க முடியாது. 2001 திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர் வெற்றி பெற்றார். ஓகே, ரொம்ப பிறகு 2 ஆண்டுகள்ல ராஜினாமாவும் செஞ்சாரு. அப்புறம் மீண்டும் வந்து 2006ல வந்து ராஜினாமா செஞ்சார். 6ல எங்க கூட்டணியில் இணைந்தாரு. மாறி அவருடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமா இருந்தது அதிமுக திமுக. அதனால எப்பவுமே 2 கட்சி மேல அவருக்கு வந்து விசுவாசம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதிமுக வந்து ஒரு பாதையில போகும்போது ஒரு அதிமுக ஒரு நெருக்கடியான காலத்துல வந்து மரியாதைக்குரிய அது எடப்பாடி பழனிசாமியும் குரல் கொடுப்பார், திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலம் வரும்போது அவருக்கும் குரல் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு அவருக்கே நெருக்கடி ஆயிடுச்சு, அவருக்கே பிரச்சனை ஆயிடுச்சு, அவருடைய தலைமைத்துவத்துக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. பின்புலத்துல விடுதலை சிறுத்தையினுடைய தொண்டர்கள் நீண்ட நாட்கள் வந்து அதிகார பசி இருந்துச்சு, அதனால அவர் ருசி பார்க்கறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால வந்து மரியாதைக்குரிய வன்னியரசை வந்து வெளியே போயிடக்கூடாதுல ஒரு தரப்பு இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்மளுடைய தலைமைத்துவத்துக்கே பிரச்சனை வந்துருமோ, நம்மளை விட ஒரு தகுதியான திறமையான ஒருவரை வந்து அமைச்சராக நியமிச்சிட்டோம், அவருக்கு நாளுக்கு நாள் தொடர்ந்து பட்டியலின மக்களிடையும் விடுதலை சிறுத்தை தொண்டர்களும் செல்வாக்கு வருது, அதனால நம்மளுடைய தலைமைத்துவத்துக்கு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு அவர் வந்து மனக்குழப்பத்தில் இருக்காரு. அதனாலதான் 2 பேருமே ஒரு 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 பயங்கரமான பனிப்போர், வெளியில தெரியாத பனிப்போர் அந்த கட்சியில போயிட்டு இருக்கு. அதனாலதான் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் வந்து ஆளும் தாவேக்கா அரசுக்கு ஆதரவாகவும், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை மரியாதைக்குரிய திருமாவளவன் எதிர்கட்சியான திமுகவுக்கும் மாறி தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகிறார்கள். எந்த நேரத்திலே இது வந்து பூகம்பமாக வெடிக்கும், எந்த நேரத்திலே அரசியல் பிரச்சனையாக வெடிக்கும். ஆனா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்கணுங்கிற அளவுக்கு வந்து அவர் கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு. இப்பவும் அதுக்குண்டான பணிகளை வந்து அவர் மேற்கொண்டுட்டு இருக்காருலாம் சொல்லப்படுது. திருமாவளவன் அவர்களை வந்து ரொம்பவே ஒரு கருத்தியல் ஒரு தலைவராக, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, திரு விஜய்க்கு ஒரு ரொம்ப பிடித்தமான தலைவராக திருமாவளவன் பார்க்கப்படுறாரு. அப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க சார். இல்லைங்க, நான் எனக்கு உடன்பாடு உண்டு. அவர் வந்து உண்மையிலே ஒரு கருத்தியல் தலைவர் தான், அதுல மாற்றுக்கருத்துலாம் இல்லை. அது வந்து தமிழ் தேசிய போராட்டம் இருந்தாலும் சரி, பன்னாட்டுல நடக்கிற ஏகாதிபத்திய, அது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்திய அளவிலே வந்து பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையான குரல்கள் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூட கடைசி விளிம்புநிலை மனிதனான சேரியில் வாழக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் குரல்களாலும் சரி, அவர் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்ச உண்மையான அனைத்து தரப்பு மக்களுக்கும் குரல் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் தலைவர் தான். ஆனால் இன்றைக்கு உள்ள பிரச்சனை வந்து தெரியாம அதிகாரத்தை தூக்கி ஒருத்தர் கொடுத்தாரு. அது என்ன ஆச்சுன்னா இப்போ வெட்டிச்சு பூகம்பமாயி மக்களுக்கான தலைவரா மறைமுகமா உருவாயிட்டு வர்றாரு. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவருக்கு. அதனாலதான் மரியாதைக்குரிய அவருடைய ஆஸ்தான ஜூனியர் அவருடைய கட்சியில ஏற்கனவே பயன் பண்ண மரியாதைக்குரிய ஆதரவு அர்ஜுனா பிரஷர் போட்டு திருச்சி கிழக்குல வாய்ப்பு கிடைக்குமா, வேற எங்கேயாவது ஒரு சட்டமன்றத்தில் எவனாவது போய் சேருவானா, இந்த இலவு காத்த கிளி போல
அவர் கருத்தியல் அது மாற்று கருத்துல இப்படியெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எப்படியாவது நம்ம ஒரு துணை முதல்வர் ஆச்சுட்டா வன்னியரசை டம்மி பண்ணிடலாம், நம்ம இப்ப தூக்கி சாவியை கொடுத்துட்டான், இது எப்படி மறுபடியும் இந்த வீட்டை பூட்டுறது, இது பெரிய நல்ல பெரிய பணம் காய்க்கிற மரம் மாதிரி இருக்க, நம்ம ஆளுங்கள்லாம் நம்மளை விட்டுட்டு இப்போ எல்லாம் போய் 11 மணி எழுதி நம்மளுக்கு இருந்த கூட்டமெல்லாம் வன்னியரசிட்ட போயிட்டாங்களே, நம்மளுக்கு வந்த கூட்டம்லாம் போய் அங்கேயே சால்வ் விழுகுது, நம்மளுக்கு வந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் வந்து வன்னியரசை பார்க்க போயிட்டாங்களே, நம்மளுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து கட்சியில குறையுது. அதனாலதான் அவர் எப்படியாவது இதை வந்து சரி பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி தன்னுடைய மாஜி தன்னுடைய சிஷ்யர் ஆதவ அர்ஜுனை வந்து மூலியமா பயங்கரமா காய் நடத்துக்கு எப்படியாவது திருச்சி கிழக்கில் வாய்ப்பு கிடைச்சா எப்படியாவது நம்ம வெற்றி பெற்று மீண்டும் தாவேக அரசுல நம்மளுக்கு ஒரு துணை முதல்வரோ அமைச்சரோ நம்மளுக்கு ஒரு பசை உள்ள பவர் உள்ள துறை கிடைச்சு வன்னி அரசை நம்ம வந்து ஃபீட் பண்ணி தொண்டர்கள்லாம் நம்ம பக்கம் திருப்பிடலாமோ, விடுதலை கட்சி தலைவர்கள் அந்த மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அவர் வந்து அதிகாரத்தை ருசி பார்க்கறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு பாவம் அவருடைய ஆசைகள் நிறைவேறாரு. ரொம்ப நாள் அரசியல போராடிக்கிட்டு தலைவர். இது ஆசை நிறைவேறல, அவர் மாற்று முடிவு எடுத்துவாரு. தாவேக அரசுக்கு மிகப்பெரிய சங்கு நிலமும் வந்து. நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.